வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உண்மையான ஃபவுண்டேஷன் எது? அது வெறும் உடம்ப மட்டும் பத்தினதில்ல. வாங்க, ஒரு குழந்தை முழுசா மலர்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு உண்மையிலே எது ரொம்ப முக்கியம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. ஏன்னா அது உடல், மனசு, உணர்ச்சிகள்னு மூணும் சேர்ந்த ஒரு அழகான காம்பினேஷன். இந்த மூணும் ஒன்னோடு ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, எல்லாத்துக்கும் முதல் படி ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் உடல் ஆரோக்கியம். இதுதான் ஒரு குழந்தையோட நல்லபடியான வாழ்க்கைக்கு முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த ஃபவுண்டேஷனை நாம ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா மத்த எல்லாமே அது மேல அழகா பில்ட் ஆகும். குழந்தையோட சாப்பாட்டு விஷயத்துல 2 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான். அது ஒரு வரம் மாதிரினே சொல்லலாம். அவங்களோட முதல் இம்யூனிட்டி ஷீல்டே அதுதான். 6 மாசத்துக்கு அப்புறமா தாய்ப்பாலோட சேர்த்து பழங்கள், காய்கறிகள்னு சத்தான திட உணவுகளை மெதுவா அறிமுகப்படுத்தணும். இதுதான் அவங்களோட வளர்ச்சி பயணத்துக்கு தேவையான ஃபியூவல் மாதிரி. அடுத்து தூக்கம். சேஃபான தூக்கத்துக்கான ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைய எப்பவுமே மல்லாக்க படுக்க வைக்கணும். நல்ல உறுதியான மெத்தைய யூஸ் பண்ணணும். ஆனா ஏன் தொட்டில்ல போர்வை, தலையணை, பொம்மை இதெல்லாம் வேண்டான்னு சொல்றோம்? ஏன்னா இதெல்லாம் மூச்சு திணறல் அபாயத்தை உருவாக்கலாம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா இருக்கிற தொட்டில் தான் சேஃபான தொட்டில். சுத்தங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி கைய கழுவுறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாக்கும். அதோட வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் நல்லா காத்தோட்டமா இருந்தா அவங்களோட இம்யூனிட்டி நேச்சுரலாவே பூஸ்ட் ஆகும். தடுப்பூசி விஷயத்துல நாம ரொம்பவே கிளியரா இருக்கணும். இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு கட்டாயமான பாதுகாப்பு கவசம். கரெக்டான டைம்ல போடுற ஒவ்வொரு தடுப்பூசியும் போலியோல இருந்து தட்டம்மை வரைக்கும் பல பயங்கரமான நோய்களுக்கு எதிரா உங்க குழந்தைக்கு ஒரு லைஃப் லாங் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ஓகே, இப்போ நாம உடல் ஆரோக்கியம்ங்கிற ஃபவுண்டேஷனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபவுண்டேஷன் மேல கட்ட போற அழகான பில்டிங்கை பத்தி பார்க்கலாம். அதாவது குழந்தையோட மனசும் உணர்ச்சிகளும். இதுக்கும் அதே அளவு அன்பும் அக்கறையும் தேவை. இங்க பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப ஆழமானது. நீங்க உங்க குழந்தையோட விளையாடுறது, அவங்க கிட்ட பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வெறும் டைம் பாஸ் கிடையாது. இது அவங்க மூளையில புது புது கனெக்ஷன்ஸை உருவாக்குது. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பாராட்டும் ஊக்கமும் தான் அவங்க மனசுல தன்னம்பிக்கைங்கிற விதைய விதைக்குது. ஒரு குழந்தைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பாதுகாப்பான, அன்பான சூழல்ல இருந்து தான் வருது. குழந்தைங்க எப்போ தங்களை சேஃபா உணர்றாங்களோ அப்போதான் அவங்க இந்த உலகத்தை தைரியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, தங்களையே நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த எமோஷனல் செக்யூரிட்டி தான் அவங்களோட சுயமரியாதைக்கு ஆணிவேரே. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பாராட்டி ஊக்கப்படுத்துறது, இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். உங்க குழந்தை செய்யற சின்ன சின்ன முயற்சிகளையும் வெற்றிகளையும் நீங்க பாராட்டும் போது அவங்க மனசுல என்னால முடியுங்கிற நம்பிக்கை ஆழமா பதியும். இது அவங்கள ஒரு சந்தோஷமான, தைரியமான குழந்தையா வளர வைக்கும். சரி, இதுவரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்னு 2 பில்லர்ஸ் தனித்தனியா பார்த்தோம். இப்போ இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சிக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். இந்த முழுமையான வளர்ச்சிக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ். இது அவங்க பிசிக்கல் growth சரியா போகுதான் ட்ராக் பண்ண உதவும். 2வது, ஆக்டிவான விளையாட்டு. குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும்போது அவங்க உடம்பு மட்டும் ஸ்ட்ராங் ஆகுறதில்ல, அவங்க மனசும் ஃப்ரெஷ் ஆகுது. இதுதான் உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முழுமையான வளர்ச்சிங்கிறது தனித்தனி விஷயங்கள் கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான உடம்பு, அக்கறையா வளர்க்கப்பட்ட மனசு, பாதுகாப்பான உணர்ச்சிகள், இந்த மூணும் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். இது மூணும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு குழந்தை தன்னோட முழு திறமையோட பிரகாசிக்க முடியும். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க குழந்தையோட முழுமையான வளர்ச்சிக்காக இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது சின்னதா இருக்கலாம், ஆனா அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். ஒரு சின்ன ஹக்கா இருக்கலாம், ஒரு பாராட்டு வார்த்தையா இருக்கலாம், இல்லனா ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய படி.